சென்னை முகப்பேர் கிழக்கு சர்ச் சாலையை சேர்ந்தவர் மைதிலி. 60 வயதான இவர் ஓய்வு பெற்ற BSNL ஊழியர். கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த மைதிலி மகள் ரித்திகாவுடன் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள வீட்டில் வசித்து வந்தார். போரூரில் உள்ள தனியார் IT நிறுவனத்தில் பணிபுரியும் ரித்திகா ஷியாம் கண்ணன் என்பவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. பணி முடித்தும் தினம்தோறும் காதலனை சந்திக்க செல்வதை வழக்கமாக்கிய ரித்திகா காலதாமதமாக இரவு நேரத்தில் வீட்டுக்கு வந்ததால் தாய் மகள் இருவருக்கும் தகராறு இருந்து வந்துள்ளது. சம்பவத்தன்று இரவு 9 மணிக்கு வீட்டுக்கு தாமதமாக வந்த ரித்திகாவிடம் மைதிலி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் வீட்டை விட்டு சென்ற ரித்திகா தனது காதலன் ஷியாமுக்கு போன் செய்து அழைத்துள்ளார். ரித்திகாவின் வீட்டுக்கு வந்த ஷியாம் காதலியின் தாய் மைதிலியிடம் சமாதானம் செய்ய முயன்றுள்ளார். அப்போது மைதிலி திட்டியதால் ஆத்திரமடைந்த ஷியாம் திடீரென அவரது கழுத்தை நெரித்ததாகவும் இதில் மயக்கமடைந்து மைதிலி கீழே விழுந்து மூர்ச்சையானதாகவும் கூறப்படுகிறது. 108 ஆம்புலன்ஸுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த மருத்துவர்கள் மைதிலியை சோதனை செய்ததில் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து JJ நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ரித்திகாவின் காதலன் ஷியாம் கண்ணனை கைது செய்தனர். மேலும் ரித்திகாவிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்ணா நகரில் உள்ள IAS அகாடமியில் போட்டித் தேர்வுக்கு தயாராகி வந்த ஷியாம் கண்ணன் காதலில் விழுந்து கொலை வழக்கில் சிக்கி கம்பி எண்ணி வருவதாக போலீசார் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ்.